ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு ரெசிபி பாம்பே ஹல்வா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ரெசிபியோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சூப்பரா இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பரா இருக்கு பாருங்க ஹல்வா, செம்ம ஹல்வா. பாம்பே ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்பு சர்க்கரை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாம்பே ஹல்வாவில். அது வெள்ளை எள்ளு, சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரெட் கலர் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிளறிட்டு அதில் கொட்டுறதுக்கு இது நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. மாதிரி கொஞ்சமாக நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுப்போம். அந்த அவசரத்தில் நம்மளால் பண்ண முடியாது, அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கீழே மட்டும் இல்லைங்க, அந்த சைடுலேயும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ வானலை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானலில் 2 கப் சர்க்கரையை ஊற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. அதுக்கு மேலே நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் அப்படியே நீராக அப்படியே தண்ணி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கரைக்கணும் பாருங்கள். தண்ணி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரைச்சிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படியே இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே, இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. சர்க்கரை கரைஞ்ச உடனேவே அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்க வேண்டியதுதான். அதை கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஊற்றும் போது ஒரு தடவை கிளறிக்கோங்க. ஏன்னா அடியில் போய் தங்கிடும் மாவு, அதனால் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போதே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து 1 லெமன் நான் ஊற்றிருக்கிறேன். பெரிய லெமனாக இருந்தால் பாதி ஊற்றுங்க போதும். சின்னதாக இருக்கிறதால முழுசுமே நான் ஊற்றிருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தாங்க கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பார்த்து கிளறுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். மாவு நல்லா வேகணும். இதுக்கு மாவு வேகிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரெடியான மாதிரி தெரியும், ஆனால் அது மாவு வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் சுருளை வேக வச்சுக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வெந்து போயிடும். பார்த்தீங்களா, அப்படி கஞ்சி மாதிரி எல்லாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கு அப்புறம் தாங்க வந்துச்சு. ரொம்ப நேரம் கிளறினேன் நான், அதனால தான் வந்து உடனே வராது. கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. ஏலக்காய் சக்கரை நுணுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். கிளறிக்கிட்டு கலர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரெட் கலர் போடுறேன், உங்களுக்கு விருப்பமான கலர் போட்டுக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒயிட்டாக கலந்துட்டு பாதி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு க்ரீன் கலர் போட்டு அதை தனியாக கூட ஊற்றிக்கலாம். மஞ்சள் கலர் தனியாக ஊற்றிக்கலாம், ரெட் கலர் ஊற்றிக்கலாம். 3 கலராக கூட நீங்கள் போட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு கலர் தான் போடுறேன், ரெட் கலர் போடுறேன் நான். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி கிளறிக்கோங்க. நிறைய நெய் தேவைப்படாது இதுக்கு. அப்பப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கிளற இந்த ரெட் கலர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பட்டுரும். சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டு சேர்த்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ரெடியான மாதிரி தான் இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே ரெடி ஆகிடுச்சு போல் அப்படின்னு. ஆனால் மாவு வெந்திருக்காது. கரெக்டாக மாவு வெந்தால் தான் உங்களுக்கு பீஸ் போடுறது கரெக்டாக வரும். உள்ளே வெந்திருக்கு, இல்லைனாக்கா நமக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அப்படியே தெரியும். அதனால் அது மாதிரி உடனே இறக்கிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நல்லா கிண்டிட்டு நல்லா சுருளை வரும். அந்த வானலில் ஒட்டாமல் அப்படியே வரும். அப்போ வந்து எடுத்து நீங்கள் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் கிளறிக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் தான் இது ரெடி ஆச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, பாம்பே ஹல்வா கலர் கலராக வாங்குவோம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளையாகவே கடைசி வரைக்கும் கிண்டிட்டு கலரை வந்து போடாமல் இதை கிண்டி லாஸ்ட்டில் ஒரு 3 கிண்ணத்தில் போட்டுக்குங்க. 3 கலர் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு ட்ரேயில் ஒவ்வொரு கலர் போட்டு நம்ம க்ரீன் கலர் 1, எல்லோ கலர் 1, ரெட் கலர் 1ன்னு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடையிலலாம் கலர் கலராக விற்கிறாங்க பார்த்தீங்களா, அல்வா அது மாதிரியே இருக்கும். இனிமேலாம் லீவ் விட்டாச்சு. பசங்க வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம கடையில் தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் செஞ்சாக்கா நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம க்ளீனாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நம்மளும் சேர்ந்து சாப்பிட்லாம். நம்ம செஞ்சதை விரும்பி சாப்பிடுவோம். நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டு தாங்க இருக்கணும் இதை கொஞ்சம் நேரம்.
பார்த்திங்களா, நல்லா ஒட்டாமல் வந்துடுது பாருங்கள். அப்படி வானலில் அப்படி சுரண்டும் போது கரெக்டாக அந்த வானலில் போய் ஒட்டலை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நெய் தடவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ட்ரேயில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா பாதாம் பிஸ்தாலாம் கட் பண்ணி போடலாம். நான் சும்மா ஒரு இதுக்காக கேரளா ஸ்டைலில் நான் வந்து வெள்ளை எள்ளு போட்டேன். அல்வாவை அப்படியே ட்ரேயில் கொட்டி விட்டுருங்க. கொட்டிட்டு மேலே கொஞ்சம் நெய் போட்டு அது சமப்படுத்தி விட்டுறணும். அப்போ தான் அது சமப்படுத்த முடியும். அழகாக இந்த மாதிரி ட்ரேயில் போட்டுட்டு லேசாக தட்டுங்க. அப்போ தான் வந்து கீழெல்லாம் எங்கேயாவது அல்வா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தட்டுனீங்கன்னாக்கா கேப் இல்லாமல் இருக்கும். இது மேலேயும் கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா பாதாம் பிஸ்தாலாம் கட் பண்ணி போடுங்க. இது வந்து கேரளா ஸ்டைலு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அப்படியே கவுத்தா வரும் பாருங்கள். ஆறினோன்னு வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சா. இதை ஃபஸ்ட்டு பொறுமையாக கட் பண்ணுவோம். இது நல்லா ஆற தான் நல்ல டேஸ்ட் வருங்க. இதே லைட்டாக சூடு இருக்குது இதில். நல்லா அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிடாதீங்க. அல்வாவை கிளறி கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளில வச்சு நீங்கள் சீக்கிரமாக காலி பண்ணிவிடுங்க. அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றணும் உடனே. ரொம்ப நாள் வைக்கிறேன்ட்டு ஃப்ரிட்ஜெலாம் வச்சிங்கன்னா அதோட டேஸ்டெல்லாம் போயிடும். பொறுமையாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னாக்கா கொடுத்தோடனே காலி ஆயிரும். இல்லைனாக்கா பெரிய பீஸாக கொடுத்தோன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுருவாங்க. அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டிங்கனாக்கா சின்ன சின்ன பீஸை சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பாருங்க, திருப்பி வச்சிட்டோடனே செம்மையாக சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் கிண்டி வச்சிங்களேன், ஒரு வாரத்துக்கு கெட்டே போகாது. அதுக்கு தான் மாவு வேகணும்னு நான் சொல்கிறது. டேஸ்ட்டும் அப்போ தான் கரெக்டாக வரும். ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவை வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஹல்வா? சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? இனிமேல் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இனிமேல் பசங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து கடையில் வாங்குறத விட அப்பப்போ ஒன்று செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம ரிலாக்ஸாக சாயந்தர நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.